காலை நேரம் இந்த ஜப தியானமே, எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் இந்த ஜப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இந்த ஜப தியானமே, பல தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். பல தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். இதுவே உன் பாக்கியம் என் இயேசு சொன்னார், இதுவே உன் பாக்கியம் என் இயேசு சொன்னார். இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே, இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. காலை நேரம் இந்த ஜப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜப தியானமே, சிலுவை சுமந்தே அனுதீனமே சோராமல் அன்பின் வாயந்தாரே. சிலுவை சுமந்தே அனுதீனமே சோராமல் அன்பின் வாயந்தாரே. அவரோடு பாடு சகித்தாளுவேனே, ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே. அவரோடு பாடு சகித்தாளுவேனே, ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே. காலை நேரம் இந்த ஜப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இந்த ஜப தியானமே, பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன். பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன். பரலோக வாசல் பரமசியோனே ஊரிற்கு என்னை வரவேற்குமே. பரலோக வாசல் பரமசியோனே ஊரிற்கு என்னை வரவேற்குமே. காலை நேரம் இந்த ஜப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் ஜப தியானமே,
தியானமே. ஆமாண்டவரே, கத்திற்கு காத்துகள் புது பலன் என்று கழிவுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் சொல்லி எழுப்புவதற்காக ஆண்ட சோத்திரங்களை உபயோகப்படுத்தி ஜீவதேவனை நன்றி ஒற்றிருக்கிற சோத்திரம். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொன்னதேவனே நன்றி ஒற்றிருக்கிற சோத்திரம். ஆண்டவரே அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அழிந்து ஒரு ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் சோத்திர. ஆண்டவரே, அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறதா சோத்திர. ஆண்ட ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் உள்ள அதிசயங்கள் அற்புதங்கள் நடைபெறத்தக்கதாக நீர் மெய்யானது என்பதை ஜனங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக கிரிச்சனப்பா சோத்திர. ஆண்டவர் அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்துரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுகிற ஜீவதேவனை நன்றி ஊற்றுகிற சோத்திர. ஆண்ட சத்துருக்கள் முன்பதாக பஞ்சை ஆயத்தப்பட்டுகிற ஜீவதேவனை நன்றி ஊற்றுகிற சோத்திர. ஆண்டு ஒரு வழியாக சத்து வருகிற சத்து 7 வழியாக திரும்பி ஓட பண்ணுகிற ஜீவதேவனை நன்றி ஊற்றுகிற சோத்திர. ஆண்டு நீதிமான்கள் சிங்கத்தை போல் தைரியமாக சொல்லிட மாற்றமுடி விசுவாசத்தோடு தைரியத்தையும் தைரியத்தோடு ஞானத்தோடு இச்சடக்கத்தோடு பொறுமையோடு தேவபக்தியோடு சகோதரத்தோடு அன்பையும் கூட்டி வழங்கத்தக்கதாக அன்பின் ஆவினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறதா தோற்ற. ஆண்டவர் அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தர் முக்கியத்து பிரச்சனைகளிலே காணப்படுறதுக்காக நீர் கிரீச்சனோ சோத்திர. ஆண்டவர் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சத்தியத்தின் தூணு ஆதாரம் என்று கேட்டதாக நீர் கிரீச்சனோ சோத்திரம். முடிவந்த நிலைமிக்க கிருபிதாரும் பலந்தாரும் அற்புதங்கள் ஆச்சரியமான சோத்திரம். கான்ஃபரன்ஸ்ல காலையில கண்டுகொள்ள ஒவ்வொருவரையும் பேர்பேராக தனித்தனியாக ஆசி கிருபிதார்மையா சோத்திரம். எல்லா பெரிய நம்ம மேல நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பலமில்லை நாமத்தை தாழ்மையிடத்தில் திருநாள் பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியே நம் கர்த்தரை சோத்தரிப்போம். நாம் இப்பொழுது தேவ செய்திக்கு நேராக கடன் செல்கிறோம். எல்லாரும் நீட் போட்டுருங்க. தேவ செய்திக்கு எந்த இடையூறு இல்லாத பார்த்துக் கொள்வோம். இப்பொழுது மத்தியில் இருக்கிறார் பாஸ்டர் பெஞ்சமின் அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசு சேனை காவலர் ஊழியர்களை அருமையான டாக்டர் ரெவன் ஜெயராம் ஜெரம் ஐயா அவர்களையும் குடும்பத்தாரையும் உடனுக்கு எல்லா தலைவர்கள் குடும்பத்தையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. ஆமென். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தகப்பனே, நிற்பட்ட அந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையின் மூலம் எங்களுடைய காயங்களை மாற்றுவீராக, எங்களுக்கும் ஆரோக்கியம் உண்டாக்குவீராக. பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு வந்து கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆகவே இங்கே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், யூதா ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டல் என்று பெயரிட்டபடியால். அப்ப சொல்றாரு, எப்போ உனக்கு வியாதி வந்திருக்குது, எப்போ உன் காயம் மாறுதுன்னா, இந்த உலகத்துல உங்களை விசாரிப்பற்ற ஒரு மகள் என்று உங்களை சொல்லுவாங்க. சீயோன் தேவனுடைய பிள்ளை என்று உங்களை சொல்லுவார்கள். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போனாலே அவர்களுக்குள்ளாக வியாதி வருகிறது என்று பார்க்கிறோம். இங்கே 3 விதமான வியாதிகளை பார்க்க போகிறோம். எப்படி இந்த வியாதி உள்ள வருது? அநேக வியாதிகள் இருந்தாலும் அந்த வியாதிகள் எப்படி வருகிறது, ஆனாலும் கர்த்தர் அது எப்படி கட்டுகிறார் என்பதை குறித்து இதை காலை வேளை பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இடைப்படுவாராக. ஆனா அந்த வியாதிகளை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, உன் காயங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி மூலமா 30:12-13 வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. பாருங்க, இப்படிப்பட்ட இந்த புண் எப்படி இருக்குதுன்னா ஆறாமே இருக்கிறது. உன் காயம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கொடியதா இருக்கு. மேற்கொண்டு உங்களால் எதுவுமே செய்ய முடியல, உங்க குடும்பத்துல எதுவுமே செய்ய முடியல, உங்க வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியல, உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆக முடியல, உங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு முடிவு இல்லாம இருக்கிறது. ஆக இது என்னதுன்னா அது ஒரு நோய் என்று சொல்லி காமிக்கிறார் ஆண்டவர்.
இந்த போராட்டங்களுக்கு பேர் என்னன்னா, தள்ளுன்றவங்களுக்கு பேர் என்னன்னா, உனக்கு தள்ளு சீட்டவளை கொடுத்தவர்கள் பேர் அப்படி என்னன்னா, அங்கே வியாதியோடு இருக்கிறதை காண்கிறது. இந்த தேசம் இப்போது வியாதியோடு கூட இருக்கிறது, பலவீனத்தோடு இருக்கிறது. அந்த பலவீனம் எப்படி இருக்குதுன்னா, அது ஆறாமே இருக்குது. ஒரு புண்ணு ஆறலன்னா அந்த மனிதனுக்குள்ள வலி இருந்தே இருக்கும். முதலாவது அந்த புண்ணு ஆறுற வரைக்கும் அவனுக்குள்ள அந்த சரீரத்துல அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். அது போல அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனை விட்டு விலகி போயிருப்போமானால் நமக்குள்ளாக அப்படிப்பட்ட புண் வந்து கொண்டேதான் இருக்கும். ஏனென்றால் அதில் வருகிற வலி, அதனால் வருகிற சத்துருள் வருகிற போராட்டங்கள் மிகுதியா இருக்கிறது. அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புண் ஆராதாயம் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தம்படி ஔஷதங்களும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உன் காயங்களை கட்டும்படி உனக்கு யார் இருக்கிறா? உன் காயத்தை கட்டுறதுக்கு யார் இருக்கிறா? உனக்கு சொஸ்தம்படி யாரு இருக்கிறா? கிடையாது. உனக்கு ஔஷதங்கள் ஒரு யாருமே இருக்கிற இல்ல. ஏன்னு ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் உன்னை நான் தானே கொண்டு வந்தேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இன்னொரு காரியத்தை பேசுறாரு ஆண்டவர். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீர் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமல் இருக்கிறது. பாருங்க, தேவன் எப்படி தன்னுடைய ஜனங்களை பற்றி பேசுகிறார், அவருடைய வியாகுலங்களை பற்றி பேசுகிறார். நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க? உங்க உச்சந்தலை வரைக்கும், கீழே இருந்து உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் உங்களுக்கு சுகம் இல்லைங்க, ஆரோக்கியம் இல்லைங்க, உங்களுக்கு சமாதானம் இல்லைங்க, உங்க குடும்பத்துல எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இது வரைக்கும், அது எது வரைக்கும்? உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதுல சுகமே இல்லை, ஆரோக்கியம் இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமுமா இருக்கிறது என்று சொல்றார். எவ்வளவு கொடுமையான ஒரு காரியங்கள் நம்முடைய ஜனங்கள் செய்கிறார்கள். இது வியாதி கொடுப்பதில்ல, நம்முடைய ஜனங்கள் படுகிற அந்த வேதனையை கர்த்தர் போய் சொல்லுகிறார். இது எப்படி இருக்குது என்றால், சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயில் ஆற்றப்படாமல் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கை, ஒரு தேசத்துடைய வாழ்க்கை எப்படி சம்பந்தமாய் கர்த்தர் பேசுகிறார். ஒரு மனிதனுக்குள்ள ஒரு சீழ் வந்துச்சுன்னா அந்த சீழ் பிதுக்கப்படாத வரைக்கும் அந்த வலி அவனுக்குள்ளாக இருக்கும், அந்த வீக்கம் அவனுக்குள்ளாக இருக்கும். 2வது, அது அவனுக்குள்ள ஒரு ஜுரத்தை கொண்டு வந்தே இருக்கும். எப்போ சீழ் பிதுக்கப்படுதோ, அந்த கட்டியில் இருக்கிற எப்போ ரத்தமும் அந்த சீழ் வெளியே வருதோ, அப்பதான் அது முழுதா மாறும், அப்பதான் அந்த வலி போகும், அப்பதான் அந்த ஜுரம் போகும். அது போல இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ் பிதுக்கப்படாம இருக்கிறனால தான் இன்னைக்கு தத்தளிச்சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. தள்ளு உண்டவள் என்று பேரு சொல்லியிருக்கிறாங்க. உன்னை விசாரிப்பட்ட சீயோன்னு சொல்றாங்க. அருமையான தேவ ஜனமே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்படிப்பட்ட சுகமே இல்லைங்க, ஆரோக்கியம் இல்ல, ஆவிக்குரிய ஜீவித்துல இன்னும் நமக்கு சுகம் இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நமக்குள்ள பலன் இல்ல. ஏன் காயத்தோடு இருக்கிறோம்? நம்ம நல்லா தான் இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம், ஆனா நம்மளால மேற்கொண்டு செய்ய முடியலன்னா, மேற்கொண்டு அந்த ஆவிக்குரிய ஜீவித்துல முன்னேறணும்னா நமக்குள்ள ஏதோ ஒரு காயம் இருந்து கொண்டிருக்கிறது, நமக்குள்ளாக ஒரு வீக்கம் இருக்கிறது, நமக்குள்ளாக நொதிக்கிற ஒரு ரணம் இருக்கிறது, அது சீர்படுக்காமலும் கட்டப்படாமல் இருக்கிறது, அது எண்ணெயினால் ஆற்றப்படாமல் இருக்கிறது. இதுக்கு என்னங்க காரணம்? இப்படிப்பட்ட நோய் தேசத்துக்கு வருவதற்கு காரணம் என்ன? தேவ பிள்ளைகளுக்கு வருவதற்கு காரணம் என்ன? இந்த வியாதிகள், காயங்கள், சீழ்கள் ஏன் வருகிறது? ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்குள்ளாக அது வருவதற்கு காரணம் என்ன? தேவன் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் பேசுகிறார், தன்னுடைய ஜனங்களை பார்த்து அதை சொல்லுகிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது இதுக்கு என்ன காரணம் என்று சொல்லுகிறார். பாவமுள்ள ஜாதி, பாவமுள்ள ஜாதி, ஐயோ பாவமுள்ள ஜாதியம், அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவனின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலை பற்றி கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போகிறார்கள். அல்லேலூயா. இது தாங்க காரணம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் தான் நடத்தி கொண்டு வந்தாரு. அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஆண்டவருக்கு விரோதமாக அந்த ஜனங்கள், பசுத்தமுள்ள ஜனங்கள், பசுத்தமுள்ள ஜாதி என்ற சொல்லுவர்கள் இப்போது பாவமுள்ள ஜாதியை மாறுகிறது.
அது பாவமுள்ள ஜாதியை மாறுகிறது. அது மாத்திரமல்ல, அக்கிரமத்தாலே பார சுமந்த ஜனமுமாய் மாறுகிறது. எப்பெல்லாம் உள்ள பாவம் வருதோ, எப்பெல்லாம் அக்கிரமம் நமக்குள்ள வருகிறதோ, எப்பெல்லாம் பொல்லாத சிந்தனை நமக்குள்ள வருதோ, எப்பெல்லாம் கேடு உண்டாக்குற காரியம் நமக்குள்ள காணப்படுகிறதோ, அப்பெல்லாம் நம்முடைய காரங்கள் அதிகமாயிருக்கிறது என்ற அர்த்தம். நமக்குள்ளாக சீழ் வந்து கொண்டிருக்குது என்று அர்த்தம். நமக்குள்ளாக வீக்கம் நடக்க முடியாது, இதுக்கப்புறம் நடக்க காலத்து வைக்க முடியல, ஒரு வீக்கம் இருக்குது. அந்த வீக்கம் எப்படி நொதிக்கிற ரணமா இருக்குது, வலி இருக்குது, தூக்கி கூட வைக்க முடியல. காரணம் என்ன? தேவ ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போகிறதுனால. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு கோபம் உண்டாக்குறாங்களாம். எதுல? அவருடைய கிரியையில கோபம் உண்டாக்குறாங்க. தேவன் சொன்னது வேற, இவங்க செய்கிறது வேற. தேவன் இவங்களுக்கு உபதேசித்து வேற, இவர்கள் உபதேசத்தை பெயரை பற்றி கொண்டது வேற. ஆகவே தான் அந்த ஜனங்கள் பாவமுள்ள ஜனங்களாய் மாறிவிட்டார்கள், அக்கிரமத்தால் மாறிவிட்டார்கள், அந்த பார சுமந்த ஜனங்களாய் மாறிக்கிறார்கள். இரண்டாவது பார்க்க பொல்லாதவர்களின் சந்ததியாவே மாறி போயிட்டாங்க. தேவனுடைய ஜனங்கள் எப்படி மாறி கொண்டிருக்கிறாங்கன்னா, கேடு உண்டாக்குற புத்திரர். வேறு நம்ம தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இஸ்ரவேல் எல்லா ஜனங்களும் என்னுடைய ஊழியக்காரன் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனா இங்கே சொல்லுகிற அத்தனை பேர் என்ன பண்ணலாம்? கேடு உண்டாக்குகிற புத்திரமா பேரு மாற்றப்படுது. அருமையான தேவ ஜனமே, ஏன் நமக்கு இந்த புண் ஆறவில்லை, இந்த காயம் ஆறவில்லை, இந்த பிரச்சனை தீரவில்லை, இந்த போராட்டம் முடியவில்லை, என் மகளுடைய வாழ்க்கை ஏன் சரியா நடக்க முடியலை, என்னுடைய வேலையே நடக்கவில்லை, பிசினஸ் நடக்கவில்லை, என்னுடைய ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கவில்லை, ஏன் கொடிதா இருக்கிறது, ஏன் நடக்கிறது? காரணம் என்ன? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தேவனிடத்தில் உண்மையோடு இருக்கிறீர்களா? தேவனுடைய பரிசுத்த ஜனமா இருக்கிறீர்களா? தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமா இருக்கிறீர்களா? தேவன் இம்மட்டும் நடத்தி கொண்டு இருந்தது என்று அதுக்கு சாட்சியோடு வாழ்கிறீர்களா? இப்ப நாம் சிந்திக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைகளிலே, கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் கொண்டாடுகிறோம், நாம் சந்தோஷப்படுகிறோம், நாம் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லது, இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிறோம். ஆனால் நம்மளால் எழுந்துக்க முடியாம, நடக்க முடியாம ஆவிக்குரியத்தில் இருக்குமானால் நாம் இன்னும் காயப்பட்டவர்களா இருக்கிறோம், கொடிய காயப்பட்ட ரன்னமுள்ளவனா இருக்கிறோமே, ஆவிக்குரியத்துல முன்னேற முடியாமல் இருக்கிறோமே, அடுத்தவங்களை தூக்கி விடாம நம்மளும் எழுந்துக்க முடியாமல் இருக்கிறோமே. இது காரணம் என்ன? அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கொண்டாடலாம், நல்லது, இயேசுடைய பிறப்பு கொண்டாடலாம், சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். ஆனால் நாம் சரியான ஆவிக்குரியத்துல வளரவில்லை என்றால், நானே நோய் கொண்டவனா இருப்பேன் என்றால், நானே என் புண்ணோடு கூடி வாழ்வேன் என்றால், நான் நொதிக்க ரன்னமனா இருப்பேனா, நான் எப்படி மற்றவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பது, நான் எப்படி மற்றவர்கள் தேவனுடைய வார்த்தையை போதிப்பது, நான் எப்படி மற்றவர்களுக்காக ஜெபத்தை கற்றுக் கொடுப்பது, நான் எப்படி தேவனுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது? எழுந்துக்க முடியாது. எப்படி இருக்கிறது? உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தம் மட்டும் ஒரு சுகமில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை, அது மேட்டிமையான வாழ்க்கை, தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை. அப்படி இருக்கும் போது அது காயமா தான் இருந்து கொண்டே இருக்கும். ஆவிக்குரிய ஜீவிதத்துல உங்களை மேற்கொண்டு நடக்க விடாது போறது. அதுதான் அவர் சொல்றாரு, உன் சீழ்பிதுக்கு படாமல் இருக்குதப்பா, அது இந்த காலில் பிதுக்கு. சீழ் எதெல்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ உடம்புல அதை பிதுக்கி எடு, வெளியே எடு. அது சீழோட ரத்தத்தோட வெளியே வர வரைக்கும் அதை பிதுக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்துல அதுக்கிட்ட மருந்து இருக்குது. ஆண்டவர் சொல்றார், என் வசனத்தை கை கொள்ளுங்க, கர்த்தர் சொல்றார். அதுக்குள்ள எண்ணெய் இருக்குது, அபிஷேகம் இருக்கு. அது ஊற்றும் போது அது ஆற்றப்படும், அது பலப்படுத்தப்படும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏசாயா 1:4-5 வாசிக்கும் போது, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும் கர்த்தர் சொல்றார். அதிகமாய் விலகி போகிறீங்களே, இதுதான் ரீசன். ஏன் இதெல்லாம் உள்ள வந்துச்சு தெரியுமா? வியாதி எல்லாம் அதிகமாய் கர்த்தரை விட்டு விலகி போகிற ஒரு காரியங்கள். அருமையானவர்களே, நமக்குள்ள ஏன் புண்ணு வந்திருக்கு, ஏன் வியாதி வந்திருக்கு, ஏன் உச்சந்தால மட்டும் சுகம் இல்லாம இருக்குது, ஏன் வீக்கம் இருக்குது, நொதிக்கிற எண்ணம் இருக்குது, ஏன் சீடு இருக்குது, ஏன் நம்ம அந்த கட்டப்படாம இருக்குது? காரணம் என்ன? அதிகமாய் நம்மளை அடைத்த தேவனை விட்டு நாம் விலகி போய் கொண்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு ரீசனுக்காக, யாரோ ஒருவருக்காக, ஏதோ ஒரு திட்டத்துக்காக பரிசுத்தமுள்ள தேவனை, மகத்துவமுள்ள தேவனை, வல்லமுள்ள தேவனை விட்டு விலகி போயிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த காலையில கர்த்தர் சொல்லுகிறார், உன் வியாதியை குணமாக்க என் இயேசுவால் முடியும்.
உன் தலையெல்லாம் வியாதியம், இருதயமெல்லாம் பலட்சியமா இருக்கிறது. பாருங்க, எங்க தொடங்கி எங்க முடிக்கிறாரு. உன் தலைக்கிட்ட வராரு, கரெக்டா உன் இருதயத்தை முடிக்கிறார். அருமையான தேவர்களே, உன் தலைக்குள்ள என்ன வியாதி? கிறிஸ்துவின் சிந்தை உன் தலைக்குள்ள வரணுங்க. உன் இருதயம் என்ன இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையினால பலப்படணும். இருதயமாக அந்த பலகையில தேவனுடைய வார்த்தை நீங்க எழுதி வச்சிருக்கும் போதுதான் நீங்க தேவனை விட்டு விலக மாட்டீங்க. அப்பதான் உங்களுக்கு நோய் வராது. ஏன் பாவம், அக்கிரமம், பொல்லாறு, கர்த்தருக்கு கோபம், இதெல்லாம் காரணம் என்ன? கோபத்தை வரைப்பீர்கள், பின்வாங்கி போகிற செய்வீங்க. ஏன் புண்ணு வந்து தெரியுங்களா? ஏன் காய்வதை பின்வாங்கி போகிறார்கள். ஓசியால நம்ம வாசிக்கும் போது 5:13, எப்பிராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்ட போது எப்பிராயிம் அசரண்டைக்கு போய் யாரேப் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பினான், ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாம போயிற்று. அருமையான தேவச்சனமே, நீங்க யாரோ உலக பிராம வரும் தேவனுடைய சமூகத்தை விட்டு மற்றவங்கத்துல போனா நமக்கு சமாதானம் கிடைக்கும், மற்றவங்களுக்கு போனா நமக்கு வேலை கிடைக்கும், மற்றத்துக்கு போனா நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், மற்றத்துக்கு போனா சொத்து வரும், மற்றவங்களுக்கு போனா நமக்கு அந்த ஆஸ்தி வரும், இப்படின்னு தேவனுடைய சமூகத்தை விட்டு விட்டு ஓடிடுறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அசுரண்டைக்கு ஓடுறீங்க, அந்த தேசத்துக்கு ஓடுறீங்க அப்படின்னா தேவனுடைய பசுத்தத்தை விட்டுட்டு அசுத்தத்துக்கு நீங்க உள்ள போய் நுழைஞ்சுக்கிறீங்க. அவன் இருக்கிறான் என்ன குணமாக்க, இந்த தேச ராஜா இருக்கிறார் என்ன குணமாக்க, அந்த தேசத்து ராஜா இருக்கிறார் அப்படின்னா இன்றைக்கு அநேகர் பசுத்தை விட்டு அசுத்தமான காரியங்களை தெரிந்து கொண்டு போகிறார்கள். ஆனாலும் அங்கே ஆண்டவர் சொல்றாரு, அங்க நடக்காது. அது அவனால ஆற்றவும் அவனை சுகமாக்கும் அங்க கூடாமல் போயிட்டு என்று சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில நீங்க தேவனை விட்டு எங்க ஓடினாலும் உங்க காயம் ஆறாதுங்க. நீங்க எங்க ஓடினாலும் உங்களை ஒருத்தரால குணமாக்க முடியாது. கர்த்தரே உங்க குணமாக்காரு. இந்த காரியங்கள் கர்த்தர் தான் உங்களுக்கு செய்யணுங்க. ஆகவே கர்த்தரை விட்டு அதிகமாய் விலகி போக கூடாது. நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கி போக கூடாது. கர்த்தருக்கு கோபம் முட்ட காரியம் நமக்குள்ள காணப்படக்கூடாது. ரெண்டாவது காரியம், இன்னொரு காரியம் நம்ம பார்க்கிறோம். எப்போ நமக்கு நோய் வந்தா, நாம் மற்றவர்கள் தவறாக பேசும்போது வியாதி வருகுதான். மற்றவங்களுக்கு நம்ம தவறா பேசக்கூடாதுங்க. மற்றவங்களுக்கு தவறா பேசக்கூடாது. என்னாக 12:1-15 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியாலும் மீரியாம் அவனுக்கு விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேச ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசுறாங்க. பாருங்க, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினார்களோ, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அருமையான தேவ ஜனமே, நம் மற்றவர்களுக்காக, கூட இருக்கிறவர்களுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? தவறா பேசிடக்கூடாது. தவறா பேசினால மீடியம் என்னாச்சு? குஷ்டரோகம் வந்துச்சுங்க. பாருங்க, அதனால 7 நாள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாலத்தை விட்டு புறப்படாமல் இருந்தாங்க. ஆகவே இந்த காலையில மற்றவங்களை குறித்து தவறா பேசக்கூடாது. மூன்றாவது காரியம், நாம தேவனுடைய மனுஷன்கிட்ட நம்ம பொய் பேசக்கூடாதுங்க. இந்த வியாதி எப்படி வருதுன்னு பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 5:9-27 வாசிக்கும் போது அந்த இடத்துல நீங்க வாசிங்க தெரியும். அங்க நாகமான ஒருத்தர் வராரு. ஆனா அவர் குஷ்டரோகம் எலிசா மூலியமா தீர்க்கப்படுகிறது. ஆனா கேயாஸ் இதை வாங்கிட்டு சொல்ற, எங்க போயிட்டு வரன்னு கேட்கிறாரு. எங்கேயும் போல அப்படின்னு சொன்னதுனால எப்போ பொய் சொல்றானோ தேவனுடைய மனசுல அந்த குஷ்டரோகம் இவனுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. தேவனுடைய மனுஷன வாயிலிருந்து வர வார்த்தை அப்படியே மாறுது. அருமையானவர்களே, பணத்துக்காக பொருளுக்காக நம்ம பொய் பேசி நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடாது. பாருங்க, அவன் இச்சிச்சுட்டான், அந்த ட்ரெஸ்ஸுக்காக போய் இச்சிட்டான், பொய் பேசிட்டான். பாருங்க, கேயாசி தேவனோடு கூட நடக்க வேண்டியவன், தேவ பசங்களோடு கூட வாழ்க்க வேண்டியவன், அந்த இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பெரிய தீர்ச்சி கூட வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டிய ஒரு மகன் ஒரு சின்ன அல்ப ஆசைக்காக, இந்த உலக பொருளுக்காக போய் பேசினால அந்த உலகத்தில் உள்ள பாவம் இவனுக்குள்ள வந்து அது சாபமா வியாதியா மாறிடுது. ஆகவே அருமையானவர்களை, இந்த காலையில ஓசி 5:15 அதே மாதிரி ஓசி 6:1 வாசிக்கும் போது அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் என்று சொல்றார். ஆகவே நம்ம இந்த காலவேளை குற்றங்களை உணர்ந்து ஆண்டவரை தேடணும். 2வது, கர்த்தருக்கு திரும்பவும் வாருங்கள். நம்மை மீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவாங்க. இது கேட்ட பிரகாரம் இந்த நாளிலே நீங்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை குணமாக்குவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.